மறுமை நாளுடைய அடையாளங்களில் முதலாவது நபி அவங்க சொன்னது என்ன தெரியுமா? இதாஅத்துஸ் ஸலாத், தொழுகை வீணடிக்கப்படும் சொன்னாங்க. முதலாவது அடையாளம் தொழுகை வீணடிக்கப்படும், தொழுகை பாழாக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை உண்டாகும். இரண்டாவது சொன்னாங்க வல் மைல மஅல் ஹவா, மக்கள் மனோ இச்சையின் பக்கம் சாய்வார்கள். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எந்த விடயத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் மனோ இச்சை, மனசு எது சொல்லுதோ அதை எடுத்து நடக்க ஆரம்பிப்பார்கள். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, மனசு சொல்லுதா அதை அமுல்படுத்த ஆரம்பிப்பார்கள். மூன்றாவது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வத்த அஸீம ரப்பில் மால், பணம் உள்ளவர் கண்ணியப்படுத்தப்படுவார். எல்லா இடங்கள்லையும் யார்கிட்ட பணம் இருக்குதோ, யார்கிட்ட வசதி இருக்குதோ இவர்கள் தான் முற்படுத்தப்படுவார்கள், அவர்களுக்கு தான் கண்ணியம். ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.